ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் டெவாப்ஸ், பட் ஐ ஃபீல் ஒருத்தவங்க வந்து ஒரு .NETஓ பைத்தானோ ஜாவாவோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவங்க வந்து படிச்சாதான் இன்னும் பெட்டரா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாரு. ஏன்னா உங்க கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு ஹாப்பி. ஏன்னா டெவாப்ஸ் அப்படின்றது டெவலப்பர் பிளஸ் ஆபரேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி நாங்க முன்னாடி சொல்லியிருப்போம் ஹவு டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் டெவாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த சேனல்ல. அந்த வீடியோ நீங்க எடுத்து பாருங்க, அதுலயே ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டெவலப்பரா இருந்து நீங்க வந்து டெவாப்ஸ் ஒரு ஆபரேஷன்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெவலப்பரும் ஆபரேஷன்ஸும் சேர்ந்தாப்ல தாங்க டெவாப்ஸ். வெறும் ஆபரேஷன்ஸ் மட்டும் இல்ல. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோ அதெல்லாம் நல்லா டெப்தா நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல, படிச்சுதான் ஆகணும். அது வந்து ஆணித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட், படிச்சுதான் ஆகணும். அப்பதான் ஒரு தரமான டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராவே இருக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாலாஜி வந்து பேசிட்டு இருக்கச்சு ஒரு யூஸ் கேஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஆன்லைன்ல இருக்கிற விஷயத்த அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதுல என்ன இருக்குன்றது தெரியல. பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கோட் இருக்கு. சோ அப்ப வந்து ஒரு கோடிங்கோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ படிச்சீங்க அப்படின்னா அந்த கோட்ல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை ட்ரபிள் ஷூட் பண்றதும் ஈஸி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு தரமான டெவாப்ஸ் இன்ஜினியரா மாறிடுவீங்க. சோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து டெவலப்மெண்ட்டும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகே.